அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. எவ்ரிடே வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் க்ளோஸாக இருக்கட்டும், நியர் டு அவர் நம்பர் பக்கத்தில் இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அந்தந்த நம்பர்ஸ் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எவ்ரிடே ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் இருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு நம்மளுடைய நியர் டு 25,529 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியாமல் ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் இந்த இடங்கள் டச் ஆயிருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாக இருந்திருக்கும். பட் இந்த இடங்கள் நமக்கு புல் பேக் கொடுக்காமல் எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக ரிஜெக்ட் ஆன பிளேஸ் நம்மளுடைய தேர்ட் அப்சைட் லெவலான 25,581 அப்படிங்கிற லெவல்ஸ்லேருந்து மார்க்கெட் நல்ல ஒரு ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டைமிங் கேண்டில் இதுதான். எவ்ரி வீடியோவில் சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், T=N செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு. T=N செட்டப் அப்படின்னா டைமும் நம்பரும் சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது, அதாவது இதுதான் நம்மளுடைய டைமிங் கேண்டில், இது நம்மளுடைய நம்பர்ஸ், இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வரும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் இது மாதிரி மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கும். ரீசன் டைமிங் கேண்டில் மட்டும் வரும் பொழுது அது பவர்ஃபுல்லாக இருக்கும், நம்பர்ஸும் வரும் பொழுது நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குற ஒரு பிளேஸாக இருக்கும். இது மாதிரியான T=N செட்டப்பில் மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த T=N செட்டப் அப்படிங்கிறது ஒரு மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைமிங் கேண்டிலுடைய ஹை தான் ஹை, அதுக்கப்புறமாக எந்த ஒரு ஹையுமே 5 மினிட்ஸ் படி நமக்கு கொடுக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரமாக நமக்கு மார்க்கெட் அப் அண்ட் டவுன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆன பிளேஸ் 25,409 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. ஈவன் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்லேயே நம்மளுடைய க்ளோசிங் அப்படிங்கிறதும் நம்மளுடைய நம்பர்ஸ்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்னையுடைய லைவ் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் ஓப்பன் ஆனதே இந்த இடங்கள்லேருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருந்தாங்க. எக்ஸாக்ட் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாக்டாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பர்ஸில் இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் நம்ம நிஃப்டியில் சொன்னபடியே நமக்கு T=N செட்டப்பில் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமாக மார்க்கெட் எந்த ஒரு ஃபால் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் மட்டும் தான், மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக இந்த இடங்கள்லேருந்து சப்போர்ட் எடுத்தாங்க, இல்லை இந்த இடங்கள்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டுமே நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது நாளையுடைய ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் இன்றைக்கே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் மார்க் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இது T=N செட்டப்பில் நமக்கு வந்திருந்தாங்க. அண்ட் செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் இதுதான் லோ. இதுக்கப்புறமாக ரொம்ப நேரமாக இந்த லோ க்ளோஸ் ஆகாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாங்க. ஈவன் இந்த இடங்கள் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கும் பொழுது இந்த ரிவர்சல் ட்ரேடில் நல்ல ஒரு பாயிண்ட் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஈவன் நம்மளுடைய எக்ஸாக்டாக நம்மளுடைய நம்பர்ஸ்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. அகைன் நம்ம தேர்ட் டைமிங் கேண்டில் படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியில் நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளால் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். நேத்தியுடைய ப்ரெடிஷன்ஸ்லேயே நம்ம எக்ஸ்பெஷலி நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே வால்டாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் டியூ டு நமக்கு நிஃப்டியினுடைய எக்ஸ்பெரியும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியினுடைய அந்த மொமெண்டம் அப்படிங்கிறது ஸ்டில் பெண்டிங்கில் இருக்காங்க. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எவ்ரிடே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான், இது மாதிரி நம்ம ஒன் டே பிஃபோராகவே போஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே மோர் தென் நமக்கு 2% இருக்கட்டும், இல்லை மோர் தென் அதுக்கு மேலே 1% அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இதெல்லாமே இன்றைக்கி மோர் தென் 4% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம்.
இதுதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோலேருந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம், என்ன செக்டாரில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ப்ரியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருக்கோம். மொமெண்டம் கேண்டில் அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய மொமெண்டம் கேண்டில் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் என்ன இண்டெக்ஸில் வராங்க அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது இருந்தால் மட்டுமே ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதையும் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இந்த இரண்டுலையுமே எந்த இண்டெக்ஸ் வந்து மோஸ்ட்லி வராங்களோ, இது ஒரு ரேர் செட்டப். ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் இரண்டுமே சேர்ந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அது மாதிரி வர டைமில் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் அந்த ட்ரேடை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறதன் மூலமாக நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதையும் நீங்கள் டெலிகிராமில் நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணுறோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பேங்க் நிஃப்டி எந்த இடங்களில் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் எம்என்டம் ஃபினான்ஸ் வந்து மோர் தேன் 4.5% வரைக்குமே நமக்கு 4.5 பாயிண்ட் வரைக்குமே கொடுத்துருந்தாங்க. நம்ம 2.75 இனிஷியேட் பண்ண ஒரு ட்ரேட். அண்ட் எவ்ரி டைம் வந்து நம்ம மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியும் சரி இந்த டீ குவாலிட்டி அண்ட் செட்டப்பில் வராங்க அப்படிங்கிறதையும் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோராகவே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே. இது வரைக்கும் நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நாளைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேலேயே வந்து நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் என்ன அப்படின்னா 30th ஜூன்லேருந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஹையில் இருக்கும் பொழுது, இது மாதிரி ஹையில் இருக்கும் பொழுது ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாஷ் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸ். லாங் அப்படிங்கிறது இதுக்கப்புறமாக இந்த லெவலுக்கு மேலே போகும் பொழுது மட்டுமே லாங். அது மட்டும் இல்லாமல் பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது ஒரு குட் செட்டப் கிடையாது நம்ம லாங் போகிறதுக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் 3 days வந்து நமக்கு ரெட் கேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 1 ஜூலை வந்து நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேட் வந்து வந்திருந்தாங்க பேஸ்ட் ஆன் நிஃப்டி. ஸோ இதனுடைய ஹைலை நியர் டு இன்றைக்குமே வந்து ரிஜெக்ட் ஆனது அப்படிங்கிறது நியர் டு அந்த ஹை பக்கத்துலேயே இருந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் ஆயிருந்தாங்க. க்ளோஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இந்த 1 ஜூலைக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறது நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன். அகெயின் வந்து நம்ம சொல்கிறபடியே ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய மொமெண்டம் அந்த இம்பார்ட்டன்ட் கேண்டிலுக்கு கீழே நமக்கு க்ளோஸ் வச்சிருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு சைன் கிடையாது. லாங் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை லைட்டன் பண்ண வேண்டிய ஒரு நேரம். மறுபடியும் நமக்கு இந்த இடங்கள் எல்லாமே தொட்டுட்டு ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம லாங் போகலாமே தவிர்த்து ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷன் சோனில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நேத்தியுடைய வீடியோலேயே வந்து SGX சிங்கப்பூர் இண்டெக்ஸான குளோபல் மார்க்கெட்டினுடைய SGX வந்து நமக்கு ஒரு ஒன் சைடு ரலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி வந்து கம்மிங் 2 days நமக்கு 700 to 750 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு இன்ட்ராடேயில் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இன்றைக்கி மொமெண்டம் அப்படிங்கிறது ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு கொடுத்துருந்தாங்க. பட் ஸ்டில் இந்த மொமெண்டம் அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. நாளைக்கு இது கொடுக்கறதுக்கான பாசிபிள் நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் படி வரும்பொழுது மட்டுமே நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். இன்றைக்கி எக்ஸ்பெஷலி வந்து வால்டாலிட்டி ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஒரு கால் சைடாக இருக்கட்டும் இல்லை புட் சைடாக இருக்கட்டும் இரண்டு பக்கமே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறது மாதிரியான ஒரு செட்டப்பே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டுமே சின்னதான ஒரு ஸ்டாப் லாஸ் நம்மளால் வெளியே வர முடியுமே தவிர்த்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இல்லாமல் இது மாதிரி எக்ஸ்பைரி டேயில் வந்து நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகம். நாளையுடைய மொமெண்டம் படி நம்ம லாங்கில் இருக்கோமா இல்லை ஷார்ட்டில் இருக்கோமா அப்படின்னா மார்க்கெட் இப்போ நல்ல ஒரு குட் சைன் கிடையாது. லாஸ்ட்டு 3 டேஸாகவே நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். மார்க்கெட் இப்போ இருக்கிறது அப்படிங்கிறது ரிஜெக்ஷன். நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் டேட்டுக்கும் கீழே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு சைன் கிடையாது. ஸோ நீங்கள் லாங்கில் அதிகமான ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இது. இப்போ பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய டே சார்ட்டை.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேத்தியுடைய கேண்டில் வந்து எக்ஸ்பெஷலி வந்து நமக்கு 2 ஜூலை வந்து நிஃப்டியில் வந்த மாதிரியே நமக்கு வந்து ஒரு பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி பியரிஸ் என்கல்ஃபிங் வந்து வராங்க அப்படின்னா அதுவும் நிஃப்டியாவது நமக்கு வந்து ஹையில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பேங்க் நிஃப்டி வந்து ஆல் டைம் ஹையில் இருக்கும் பொழுது பியரிஸ் என்கல்ஃபிங் அப்படிங்கிறது நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், லைட்டன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். லாங்கில் வந்து அதிகப்படியான ஹோல்டிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது நீங்கள் லைட்டன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மார்க்கெட் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து லோ கட் ஆகிட்டு மறுபடியும் நமக்கு அகெயின் வந்து ஒரு பியரி சென்டிமெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு குட் செட்டப் கிடையாது. இந்த இடத்துல போய்ட்டு நம்ம அதிகப்படியான லாங் ஹோல்ட் பண்ணுறதோ இல்லை அதிகப்படியான லாங் வந்து இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான ஒரு விஷயம். எப்போ வந்து ரிவர்சல் கொடுக்குறாங்களோ அப்போ நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து லாங் போகலாமே தவிர்த்து இப்போ மார்க்கெட் இருக்கிறது அப்படிங்கிறது மறுபடியும் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ஒன்ஸ் இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகும் பொழுது நம்ம நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டியினுடைய இம்பார்ட்டன்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் வராங்க. அந்த டேட்டும் எப்போம் அப்படிங்கிறத நம்ம ப்ரேயராக இன்டிமேட் பண்ணுறோம். அந்த டேயுடைய ஹை எண்டில் வந்து நிஃப்டிக்கு வந்து எப்படி ஜூலை 1 நம்ம சொல்லியிருந்தோமோ அது மாதிரியே நமக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இரண்டுமே நமக்கு ஒரு டேட் வராங்க. அந்த டேயிலுடைய ஹை எண்டில் மார்க் பண்ணியும் நமக்கு மறுபடியும் லோ கட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஸ்டில் நமக்கு டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிள் அதிகம். இல்லை அந்த டேயிலிருந்து ஹை கட் ஆகும் பொழுது மேபி நமக்கு ஃபஸ்ட்டு சான்ஸ் நமக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் இப்போ நமக்கு பியரி சென்டிமெண்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நாளையுடைய மொமெண்டம் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் நமக்கு அந்த 700 to 750 அப்படிங்கிறது பெண்டிங்கில் இருக்காங்க. மேபி நமக்கு நாளைக்கு இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த மொமெண்டம் எல்லாமே ஒரு பெரிய கேப் அப் இல்லை கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் மொமெண்டமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 4th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியினுடைய 4th ஜூலை அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 4th ஜூலை. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஹைண்டில் மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute 3 minutes இல்லை 5 minutes மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு. செக்டார் டு ஃபோக்கஸ் ஃபார் 4th ஜூலை ஆயில் அண்ட் கேஸ், மிட் கேப், பிஎஸ்சி, ஸ்மால் கேப் இது எல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 minutes படி நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும் வந்திருக்காங்க. டைமிங் கேண்டிலில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை 5 minutes படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உதாரணமாக 12:15 to 12:20 தான் இதனுடைய டைமிங் கேண்டில் அப்படிங்கும் பொழுது எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற லோ அண்ட் ஹையில் வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும் ஒரு டைமிங் கேண்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150 பாயிண்ட்ஸும் ஹை அண்ட் லோ வராங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரீசன் வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு பெரியதாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் T=N அப்படிங்கிற செட்டப் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். எவ்ரிடேயும் நம்ம சொல்லிட்டு இருக்க விஷயம் ஒன்று தான். அதாவது டைமிங் கேண்டில் அப்படின்னு சொல்கிற இந்த டைமிங் கேண்டில் நம்ம எவ்ரி வீடியோவில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்பர்ஸ் வந்து 3 லெவல்ஸ் அப் சைட்லையும் 3 லெவல்ஸ் டவுன் சைட்லையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இரண்டுமே நமக்கு வந்து சேர்ந்து ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோலேயே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய T=N செட்டப் பற்றின கேண்டிலை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதையும் பாருங்கள். இந்த T=N இரண்டுமே சேர்ந்து ஒரு இடத்தில் வராங்க அப்படின்னா அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு பிளேஸ் அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய மெம்பர்ஸ்க்கும் சரி வியூஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோவை லைக் பண்ணுறதன் மூலமாகவும் ஷேர் பண்ணுறதன் மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.